சொல்லித் தந்தது மன்னை மக்களும் எழுச்சி தமிழர் அன்பு தலைவரும். அள்ளித் தந்தது மாண்புமை முதலமைச்சரும் வேங்கையின் மைந்தர் வேளாண் அமைச்சரும். இந்த 5 ஆண்டுகள் திரு சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று காட்டுமன்னார் கோவில் மண்ணையும் மக்களையும் வலுப்படுத்த நிறைவேற்றப்பட்ட பல செயல் திட்டங்களில் முத்தான சாதனைகள் 10. 1. வீராணம் ஏரி சுற்றுலா தலமாக அறிவிப்பு. 2. திருமுட்டம் ஒன்றியம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு. 3. நிலத்தடி நீர் உவர்ப்பாவதை தடுக்க கொள்ளிடமாற்றின் குறுக்கே மாதிரி வேலூரில் தரைக்கீழ் தடுப்பணை. 4. கூடுவெளிச்சாவடி பால் பண்ணையும் சிறு குறு தொழில் மையமும். 5. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு கலை கல்லூரிக்கான கம்பீரமான கட்டடம். 6. வீராணத்தில் நிரம்பி வழியும் அதீத வெள்ளத்தால் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க நிரந்தர திட்டம். 10 கோடி ரூபாய் செலவில் ஏரியின் வடக்கே 5 மாபெரும் ஒழுங்கிகள். 7. திருமுட்டம் ஒன்றியம் தேத்தப்பட்டு கிராமத்தில் சர்வதேச தரத்தில் மாபெரும் விளையாட்டு அரங்கம். 8. காவலூர் கள்ளிப்பாடி உயர்மட்ட மேம்பாலம். 9. ஐயா எல் இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கம். 10. காட்டுமன்னார் கோவில் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் மற்றும் குமாரக்குடியில் நரிக்குறவர் குடியிருப்பு. தேர்தலில் வெற்றி பெற்று பணிகளை தொடங்கிய முதலாம் ஆண்டை கொரோனா பெருந்தொற்று விழுங்கிக் கொண்டது. அப்பேரிடர் சூழலில் மக்களோடு மக்களாக உற்ற சகோதரனாக நின்று இவர் ஆற்றிய பணிகள் என்றும் மறக்க இயலாதவை. அதைப்போல கடந்த ஆண்டிற்கு முந்தைய ஆண்டின் பெருமழை வெள்ளம் களத்தில் நின்றவர் நம் சட்டமன்ற உறுப்பினர். காட்டுமன்னார் கோவில் தொகுதி என்பது விவசாய வளமும் வீராணம் ஏரியின் சிறப்பு வாய்ந்த வரலாற்று பின்புலமும் புராதன கோவில்களும் புகழ்பெற்ற மசூதிகளும் அழகிய தேவாலயங்களும் மயில்கள் உலவும் பச்சை வயல்களும் நிறைந்த கிராமங்களை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியின் நீடித்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர் கோரிக்கைகளை வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகரின் கவனத்தை ஈர்த்து நம் வேங்கையின் மைந்தர் மாண்புமை வேளாண் அமைச்சரின் நல்லாதரவோடு தொகுதிக்கு இவர் பெற்றுத்தந்த நலத்திட்டங்கள் பல. அதில் ரத்தின சாதனைகளாக முத்தான சாதனைகளை 10 என வரிசைப்படுத்தலாம். 1. பெருமைமிகு வீராணம் ஏரி சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது. கிழக்கே சிதம்பரம் நடராசர் கோவிலும், தெற்கே கங்கைகொண்டான் சோழபுரமும், மேற்கே அருள்மிகு பூவராக சுவாமிகள் ஆலயமும், வடக்கே வள்ளலாருடைய சன்மார்க்க மையமும் அமைந்திருக்கிற நிலையில் வீராணம் ஏரியை சுற்றுலா தலமாக உருவாக்கிட ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்கான கருத்துரு அரசின் பரிசீலனையில் இருக்கிறதா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டவை. ஏரியின் மேற்கு கரையில் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி சோழத்தரம் புடையூர் அருகே 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் சுற்றுலா பூங்கா அமைக்க அரசாணை. சோழ மன்னர்களின் நீர் மேலாண்மை திறனை உலகறியச் செய்யும் பெரும் முயற்சி இது. 2. திருமுட்டம் ஒன்றிய விவசாயிகளின் நீண்ட நாள் போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் திருமுட்டம் பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் டெல்டா பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் சார்ந்த காட்டுமன்னார் கோவில் பகுதியில அது கடலூர் மாவட்டமாக காட்டுமன்னார் கோயில் வட்டமாக இருந்தபோது திருமுட்டம் பகுதியும் வேளாண் மண்டலமாக இருந்தது. அண்மையிலே தமிழக அரசுக்கே தெரியாமல் ஒன்றிய அரசு அந்த வேளாண் மண்டல நிலங்களை எல்லாம் தனியார் குவாரிகளுக்கு, தனியார் கனிமவள நிறுவனங்களுக்கு விற்றபோது மாண்புமை முதல்வர் அவர்கள் அடுத்த வினாடியே எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் விளைநிலங்களை எல்லாம் பாதுகாத்தார். நிரந்தரமாக அவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் திருமுட்டம் பகுதியில் இருக்கிற அந்த வேளாண் நிலங்களும் வேளாண் மண்டலத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என விவசாயிகளின் கருத்தாக அதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய அரசு இனி எக்காலத்திலும் பெரு முதலாளிகளின் கனிமவள நிறுவனங்களுக்கு எம் நிலத்தை தாரை வார்க்க முடியாது. தலைமுறைக்கும் விவசாயிகளின் தன்மானத்தை பாதுகாக்க எழுப்பப்பட்ட பாதுகாப்பு அரண் இந்த டெல்டா அரசாணை. 3. வெள்ளியங்கால் ஓடை, கான்சாகிப் வாய்க்கால், கொள்ளிடம் ஆறு என திரும்பிய திசையெல்லாம் நீர்நிலைகள் சூழ்ந்த பகுதி என்றாலும் குமராட்சி ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் கடல் நீர் நிலத்தடியில் உட்புகுந்து நிலத்தடி நீர் உவர்ப்பாக மாறிய வேதனை, குடிநீருக்கே அல்லல் படும் அவலம். கடல் நீர் உட்புகுந்து குடிநீர் முற்று முழுவதுமாக உவர்ப்பாக மாறுகிற
நிலை என்பது கடலோர பகுதிகளில் ஒரு பேரிடராக மாறி வருகிறது. இதை மாற்றிட அறிவியல் பூர்வமான நிரந்தர தீர்வாக கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மாதிரி வேலூரில் கடல் நீர் உட்புகா வண்ணம் தரைக்கீழ் தடுப்பணை 100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது. நிலத்தையும் நீரையும் அதை நம்பி வாழும் உயிர்கள் அனைத்தையும் பாதுகாக்கும் தொலைநோக்கான உன்னத முயற்சி இது. 4. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக கூடுவெளி சாவடியில் அமரர் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைகள் தானமாக வழங்கிய நிலத்தில் பால் பண்ணையும் சிறு குறு தொழில் மையமும் அமைக்க முதலமைச்சரின் மகத்தான அறிவிப்பு. இங்கே இந்த கூடுவெளி சாவடியை பொறுத்தவரையில் வேளாண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதனால் ஒரு உடனடியாக ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, சாலைகள், பாலங்கள், குடிநீர் வசதி, மின்சார வசதி ஆகிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை, காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவற்றை டெவலப் செய்வதற்கு, அவற்றை வளர்த்தெடுப்பதற்கு அந்த இடத்துல ஒரு 30 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்கீடு செய்தால் அவற்றை செய்துவிட முடியும். ஒரு பால் பண்ணை என்கிற அளவில் நாம் தொடங்கலாம். ஆகவே இவற்றிற்கு சேர்த்து ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு முதற்கட்டமாக நாளை அறிவிப்பில் இது வருமானால் மிகுந்த நன்றியுடையவராக இருப்பேன். மாண்புமிகு முதல்வருடைய அறிவிப்பாக இது இருக்கிற காரணத்தினாலே அவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும். முதற்கட்டமாக பால் உற்பத்தியாளர்களை ஒருங்கிணைத்து 50 கூட்டுறவு சங்கங்களை அமைக்க பணிகள் தொடக்கம். 5. காட்டுமன்னார் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பழுதடைந்த கட்டடத்தில் பல ஆண்டுகளாக இயங்கிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு குமராட்சி கீழவன்னியூர் அருகே வள்ளல் மனம் கொண்ட கொடையாளரிடம் நிலம் பெற்று கொஞ்சம் அரசு நிலத்தையும் இணைத்து உரிய இடத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கம்பீரமான புதிய கட்டடம் முதற்கட்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கல்லூரி இயங்கி வருகிறது. இது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அண்மையில் தான் இடம் பார்த்தோம். ஒரு 5 கோடி ரூபாய் கூடுதலாக இருந்தால் தான் கட்ட முடியும் என்று பொறியாளர்கள், பொறியியல் துறையை சார்ந்தவர்கள் திட்ட மதிப்பீட்டை தந்திருக்கிறார்கள். ஆகவே அருள்கூர்ந்து நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இதையும் பரிசீலித்து உடனடியாக ஆவண செய்ய முன்வருவாரா என பேரவைத் தலைவர் வாயிலாக நல்ல பதிலை எதிர்பார்த்து அமர்கிறேன். உயர்கல்விக்கான உரிய அடித்தளத்துடன் இளம் தலைமுறைக்கான மகத்தான பணி இது. 6. ஒவ்வொரு ஆண்டும் வீராணத்தில் வெள்ளம் வந்தால் வழிந்தோடும் மிகை வெள்ளம் கண்டு அச்சம் இருந்த நிலை. ஆனால் இனி நிரந்தர தீர்வு. காலநிலை சிதைவுகளால் வீராணம் ஏரியில் திடீரென நிரம்பும் பெரு வெள்ளத்தை வெள்ளியங்கால் ஓடை வழியாக மட்டுமே கடலுக்கு அனுப்பிய பழைய வடிகால் முறையை மாற்றி வெள்ளத்தை வடக்கே திருப்பி வெள்ளாற்றுக்கு கொண்டு செல்ல 10 கோடி ரூபாய் செலவில் 5 மாபெரும் ஒழுங்கிகள் அமைக்கும் மகத்தான பணி வீராணம் ஏரியின் வடக்கே நடைபெற்று வருகிறது. இது வீராணத்திற்கு கிழக்கே உள்ள கிராமங்களை வெள்ள பாதிப்புகளிலிருந்து நிரந்தரமாக பாதுகாக்கும் அறிவியல் பூர்வமான திட்டம். 7. கடலூர் மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியான திருமுட்டம் ஒன்றியம் தேத்தம்பட்டு கிராமத்தில் சர்வதேச தரத்தில் மாபெரும் விளையாட்டு அரங்கம் 3 கோடி ரூபாய் செலவில் அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடக்கம். இது கிராம இளைஞர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் வாழ்வாதார உயர்வுக்கும் அடித்தளமாக அமைந்த திட்டம். இனி இளைஞர்களின் கனவுகள் மெய்ப்படும், வானம் வசப்படும். 8. வெள்ளாற்றிற்கு வடக்கே ஆற்றுக்கு அப்பால் விடுபட்டிருந்த வெள்ள காலங்களில் சாலை போக்குவரத்தின்றி தனித்து கிடந்த திருமுட்டம் வட்டத்தின் 15 ஊராட்சிகளை திருமுட்டம் பேரூராட்சியுடன் இணைக்க காவனூர் கள்ளிப்பாடி உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. முடியும் தருவாயில் பணிகள் மும்முரமாய் நடைபெற்று வருகின்றன. இது வளரும் நகரத்தையும் வளர்ச்சியை தேடும் கிராமங்களையும் இணைக்கும் பாலம், முன்னேற்றத்தின் பாலம். 9. சமூக நல்லிணக்கத்தின் சின்னமாக விளங்கி தேசிய தலைவராக உயர்ந்த ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களுக்கு சிதம்பரத்தில் 100ஆண்டு நினைவரங்கம் அமைக்கப்பட்டது. காட்டுமன்னார் கோவிலில் பிறந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக தலைநிமிர்ந்த ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களது 100ஆண்டு விழாவும் இந்த ஆண்டிலே வருகிற காரணத்தினாலே காட்டுமன்னார் கோவிலிலே அவருக்கென ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். உழைத்த பெரியவர் இளையவரும் அவர்கள் தொண்டை சிறப்பிக்கும் வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 100ஆண்டு நிறைவரங்கம் ஒன்று அமைக்கப்படும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது முன்னோருக்கான மரியாதை மட்டுமல்ல, அடித்தட்டு மக்களின் வரலாற்று அடையாளத்தை பாதுகாத்த பெருமுயற்சி, புதிய வரலாற்றின் தொடர்ச்சி. 10. புறம்போக்கு பகுதியில் பல ஆண்டுகள் வசித்து வந்த இலங்கை தமிழர்களின் வாழ்க்கையின் கண்ணியத்தை காத்திட
காட்டுமன்னார் கோவில் வடவாற்றங்கரையில் ருத்ரச்சோலை எல்லையில் உரிய இடம் தேர்வு செய்து 72 புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன. குடிநீர் விநியோகத்திற்கான திட்டத்துடன் சட்டமன்ற உறுப்பினரின் நிதி பங்களிப்புடன் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் திறக்கப்பட்டது. அங்கே திறக்கப்பட்டிருப்பது வீடுகள் மட்டுமல்ல, நம் ஈழ உறவுகளுக்கான புதிய வாழ்வின் வாசல்கள். இவையெல்லாம் வெறும் திட்டங்கள் அல்ல, தொகுதியின் வளர்ச்சியையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு எதிர்கால சந்ததியினருக்கும் பாதுகாப்பான தாய்மடியாக நம் பகுதி திகழ்ந்திட தாய் உள்ளத்துடன் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள். மண்ணை நிலத்தை உயிர்ப்பித்த செயல்பாடுகள், மக்களை உயர்த்திய சாதனைகள். வளர்ச்சியின் வெளிச்சம் பரவுகிறது, மண்ணை தொகுதி நிமிர்கிறது. காட்டுமன்னார் கோவில் நம்பிக்கையின் புதிய வரலாற்றை எழுதுகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதலில் வேங்கையின் மைந்தரின் ஆதரவில் செயல்படுத்திய பல திட்டங்களில் தேர்ந்தெடுத்த முத்தான 10 இவை. திரு சிந்தனை செல்வன் அவர்கள் தனது தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு அளவில் உள்ள அனைத்து விளிம்பு நிலை மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர். சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற குழு தலைவராக பணியாற்றும் வாய்ப்பை நம் தலைவர் எழுச்சி தமிழர் இவருக்கு வழங்கியதால் அடித்தட்டு மக்களுக்கான குரலாய் பேரவையில் இவரது குரல் கம்பீரமாக முழங்கியது. வரலாறு இவருக்கு வழங்கிய வாய்ப்பை இவரை போல மக்களுக்காக முழுமையாக பயன்படுத்தியோர் யாரும் உண்டோ என வியக்கும் அளவு உரிமை களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் இவர் வென்றெடுத்த சாதனைகள் பிரமிக்க வைக்கின்றன. உரிமை களத்தில் இவரது கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு SC/ST மாநில ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது. அரசின் அனைத்து திட்டங்களுக்குமான மொத்த நிதி ஒதுக்கங்களில் SC/ST பிரிவினருக்கு உரிய விகிதாச்சார ஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்யும் சிறப்பு உட்கூறு திட்டத்தை சட்டபூர்வமாக்கிட SC/ST டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஆக்ட் 2024 எனும் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஒப்பந்த பணி மற்றும் கொள்முதல்களில் SC/ST பிரிவினருக்கு ஒன்றிய அரசு 3% வழங்குவதைப் போல தமிழகத்தில் 5% முன்னுரிமை வழங்கப்படும் வகையில் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. SC/ST பிரிவை சார்ந்த தொழில் முனைவோர் வங்கிக் கடனில் 35% முன் ஒப்பளிப்பு மானியம் ஃப்ரண்ட் எண்ட் சப்சிடி பெறும் வகையில் ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். சர்வதேச பல்கலைக்கழகங்களில் நம் மாணவர்கள் பயில 36 லட்சம் வரை உதவித்தொகை வழங்கும் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டம். பட்டியல் வகுப்பார் குடியிருப்புகளில் இதுவரை நிறைவேற்றப்படாமல் உள்ள அடிப்படை கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். பழங்குடியினருக்கு தொல்குடிகள் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். 1/3 பங்கு பொதுமக்களின் பங்களிப்போடு நிறைவேற்றப்படும் நமக்கு நாமே திட்டத்தில் பட்டியல் வகுப்பார் பழங்குடியினருக்கு 1/5 பங்கு என தளர்வு. பண்பாட்டு தளத்தில் சென்னையில் திராவிட பேரொளி பண்டித அயோத்திதாசர் மணிமண்டபம் திறப்பு. சிதம்பரத்தில் தலைவர் ஐயா எல் இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கம். சென்னை நந்தனத்தில் சர்வதேச தரத்தில் நவீன MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி. அச்சிறு பாக்கத்தில் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் கிடந்த மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனார் மணிமண்டபம் சீர்மிகு எழிலுடன் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பரமக்குடியில் மாவீரன் இமானுவேல் சேகரன் மணிமண்டபம். காஞ்சியில் பன்னாட்டு பௌத்த பண்பாட்டு மையம். மதுரையில் சமண பண்பாட்டு மையம் என வரலாற்றை புரட்டி போடும் அறிவிப்புகள். இஸ்லாமியர் மற்றும் கிறித்தவர்கள் மேற்கொள்ளும் புனித பயணங்களுக்கு வழங்கப்படுவதைப் போல அண்ணல் அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய நாளில் மேற்கொள்ளப்படும் நாக்பூர் தீட்ச பூமி புனித பயணத்திற்கும் அரசு உதவி. ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள் எனவும், செப்டம்பர் 17 பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாளாகவும் உறுதிமொழி ஏற்கும் அரசு விழாக்களாக அறிவிப்பு. ஆதி தமிழர் குடிகளின் வசிப்பிடத்தை இழிவுபடுத்தும் காலனி என்ற சொல் அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கம். இஸ்லாமியர்களையும் ஈழ தமிழர்களையும் மதத்தாலும் இனத்தாலும் புறமொதுக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என இவர் முன்வைத்த கோரிக்கையையும் அரசு ஏற்றது என்பது வரலாறு. மக்களுக்காக எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி ஆரவார ஆடம்பர விளம்பரங்கள் இன்றி நம் சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றி வரும் பணிகளை பாராட்டி தமிழ்நாடு அரசே இவருக்கு விருது வழங்கியுள்ளது.
நம் அண்ணன் சிந்தனை செல்வன் அவருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருதளித்து பெருமை சேர்த்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. திரு சிந்தனை செல்வன் அவர்களின் பணிகள் தொடர நாமும் வாழ்த்துவோம்.